Welcome to Tnpsc Junction. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அலாங் வித் சம் டிசீசஸ் பற்றின சில எம்சிக்யூ கொஷின்ஸ் அதாவது ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் சம் சூஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு கொஷின் வந்து இந்த பேட்டர்னில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு ஃபேக்ட் கொடுத்துட்டு இது எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அது எஸ் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் இருக்கிற அந்த கரெக்டான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணணும். அதர்வைஸ் அது நோ அப்படின்றப்ப வந்து அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் அதோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சில ஃபேக்ட்ஸ் பற்றின ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிரோசிஸ் இஸ் அசோசியேட்டட் வித் பிரெயின் டிஸார்டர். இதுதான் வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையான ஃபேக்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இட்ஸ் அப்சல்யூட்லி நோ. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சிரோசிஸ் அப்படின்றது லிவரை டேமேஜ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இவங்க வந்து பிரெயின் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் கொடுத்துருக்கிற ரீசன்னால இது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதே இடத்துல லிவர் டேமேஜ், லிவர் டிஸார்டர் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ கொடுத்துருக்கிற ஃபேக்ட் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஸோ இது வந்து இந்த சிரோசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லிவரை டேமேஜ் பண்ணுற விஷயம். ஸோ லிவர் வந்து பல்ஜ் ஆகும், அதனால சிரோசிஸை வந்து இட் லீட்ஸ் டு சிரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லிவரை அஃபெக்ட் பண்ணுற விஷயம். ஸோ சம் ஆஃப் த ஃபேக்ட்ஸ் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பேட்டர்னில் கொஷின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அந்த சிரோசிஸ் அப்படின்றது லிவர் டேமேஜ் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இப்போ எய்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இட்ஸ் அ வைரல் டிசீஸ். இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் இட் மாதிரி கூட கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த ஃபேக்டான விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னென்ன ஃபேக்ட்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. எய்ட்ஸுன்றது கம்ப்ளீட்டாக இட்ஸ் அ வைரல் டிசீஸ். அதே மாதிரி ஒரு இந்த எய்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒருத்தவங்களோட க்ளாத்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறனாலெல்லாம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னுமே ஸ்டீரியோடிபிக்கலாக நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இந்த பிலீஃப் எல்லாமே வந்து போய். அடுத்து இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து கேட்ட கொஷின்ஸில் இந்த கேன்சர் காசிங் ஏஜென்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஸோ கேன்சர் காசிங் ஜீன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆன்கோஜெனிக். ஸோ ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்றது தான் வந்து இந்த கேன்சர் அப்படின்ற விஷயத்தை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒபிசிட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அதிக அளவில் ஃபேட்டியாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் ஒபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 சென்டிமீட்டர் ஒருத்தவங்க ஹைட் இருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 kg இருக்காங்கன்றது அவங்களோட ஒரு நார்மல் வெயிட். அவங்களே ஒரு 65 kg இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து எக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் அந்த ரேஞ்ச் எக்ஸீட் ஆகிறப்ப அவங்கள ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் ஒபீஸ் பர்சன்ஸ், அதாவது அதிக அளவில் வெயிட் இருக்கிறவங்கள ஒபீஸ் பர்சன்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லுக்கீமியா அப்படின்றது என்னென்னா ஒன்றும் இல்லை, பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த லுக்கீமியா வந்தது அப்படின்னா இட் லீட்ஸ் டு பிளட் கேன்சர். அந்த பிளட்டில் இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ் WBC RBC ரெண்டுமே இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற WBCயை அதிக அளவு இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ போன் மேரோவை டிரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லுக்கீமியா இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ஒன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டடி ஆஃப் அ காஸ் ஆஃப் டிசீஸ். ஸோ டிசீஸ் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க இல்லையா, அந்த பிரான்ச்சுக்கு பேர் வந்து பேத்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த டொபாக்கோ அப்படின்ற விஷயம் அவங்க ஒரு முக்கியமான காசிங் ஏஜென்ட் இருக்கணும் இல்லையா ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிக்கோட்டின். ஸோ இது எல்லாமே வந்து சம் ஆஃப் த ஃபேக்ட்ஸ். இந்த ஃபேக்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதிக அளவில் வந்து கேன்சர் பற்றின கொஷின்ஸ் வந்து ப்ரியாராக கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இது வந்து சில ஃபேக்ட்ஸ். இப்போ வந்து சில MCQ டைப்பில் வந்து கொஷின் பார்க்கலாம். நம்ம இந்த ஃபேக்ட்ஸ் பார்த்ததுலேருந்தும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாபிக் தான் tobacco consumption is known stimulate the segregation of adrenaline. The component causing this could be எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஃபேக்ட்டு நிக்கோட்டின் இருக்கிறனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ நோ டொபாக்கோ டே என்னைக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா இட்ஸ் May 31.
ஸோ 31st மே வேர்ல்டு வைடாக வந்து நோ டொபாக்கோ டே கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, அகெயின் இந்த கேன்சர் கொஷின்ஸ் வர்றது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு டபுள் கிராஸ் கொஷின்ஸ் லைக் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கேன்சர் செல்ஸ் ஆர் மோர் ஈஸிலி டேமேஜ்டு பை ரேடியேஷன் தேன் நார்மல் செல் பிகாஸ் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி அண்டர்கோயிங் ரேபிட் டிவிஷன். ஸோ உள்ளே வந்து ஒருத்தவங்களுக்கு கேன்சர் அப்படின்ற ஒரு பிகினிங் ஸ்டேஜ் வருது அப்படின்னா அவங்க அதை நோட்டீஸ் பண்ணாமல் விடுறப்ப வந்து இந்த செல்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி அவங்களோட ஒரு ஆர்கன்ஸாக வந்து அஃபெக்ட் ஆகிக்கிட்டே வரும் இல்லையா. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ரேபிட் டிவிஷனாக இந்த நார்மல் செல் வந்து நார்மலாக இல்லாமல் இருக்கிறது தான் அதுக்கு ரீசனாக இருக்குது. Which type of cancer affect lymph node and spleens? ஸோ லிம்பையும் ஸ்ப்ளீனையும் அஃபெக்ட் பண்ணுற டைப் ஆஃப் கேன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து லிக்கிமியா. எக்ஸசிவ் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் லீட்ஸ் டு. ஸோ நம்ம ஜென்ரலாகவே கேள்விப்பட்டிருப்போம், அதிக அளவில் வந்து ஒருத்தவங்க ட்ரங்கார்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது லிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலான பாயிண்ட்ஸ் நம்ம வந்து காதுவாக கேட்டுகிட்டே இருந்திருப்போம். இட்ஸ் அ ட்ரூ ஃபேக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சிரோசிஸ் ஆஃப் லிவர். கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இஸ் டியூ டு. ஸோ ஃபஸ்ட்டு கொரோனரி இந்த ஹார்ட் டிசீஸ் அப்படின்றது என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிளட் வெசல் ஹார்ட்டில் வந்து நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும், அதில் வந்து ப்ராப்ளம் வரதை தான் வந்து இந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இங்கே வந்து சிமிலராக இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா இன்சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு த ஹார்ட் மசில். ஸோ அந்த ஹார்ட் மசில்ஸில் வந்து சரியான அந்த பிளட் அந்த பாசேஜ் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். கேன்சர் ஆஃப் எபிதீலியல் செல்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சரை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ எபிதீலியல் செல்லோட ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கார்சினோமா. இந்த கார்சினோமா அப்படின்றத எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம டிஎன்ஏல இருக்கிற இந்த செல்ஸ் நம்ம பாடியில் வந்து நிறைய செல்ஸ் இருக்கு இல்லையா, நியூமரஸ் செல்ஸை வந்து ஒன்று டேமேஜ் பண்ணிடும். அதை வந்து அப்நார்மலாக வந்து க்ரோத் ஆகும், இல்லாட்டி வந்து செல் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை தான் வந்து கார்சினோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த செல்லை வந்து அஃபெக்ட் ஆகிறனால ஸோ கேன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே வர ஆரம்பிச்சிடுது அந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ பிளட்டில் இருக்கிற செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். எய்தர் அது டேமேஜ் ஆகும், இல்லாட்டி அப்நார்மலாக வந்து க்ரோத் ஆகும். அதனால தான் வந்து இந்த கார்சினோமா அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கார்சினோமா. மெட்டாஸ்டாட்டிசிஸ் இஸ் அசோசியேட்டட் வித். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏனா என்ன, பியோட ஆப்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். பெனின் டியூமர் அண்ட் மாலிக்னன்ட் டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. இந்த பெனின் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா கேன்சரை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண விடாது. ஸோ செல்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து கேன்சர் அஃபெக்டட் ஆகாத ஒரு டியூமராக தான் அதை கன்சிடர் பண்ணுறாங்க. அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனால் மாலிக்னன்ட் அப்படின்றது பார்த்தோம்னா இட்ஸ் அ விக்ரஸ் ஒன். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு செல்லில் வந்து இந்த கேன்சரோட அந்த குறி வந்துடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த செல்ஸுக்கும் வந்து அது பரவ ஆரம்பிக்கும். அதனால நிறைய ஆர்கன் ஃபெயிலியர் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மெட்டாஸ்டாட்டிசிஸ் அப்படின்றது எதோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மாலிக்னன்ட் டியூமர். Polyphagia is a condition seen in so obesity, diabetes mellitus or diabetes insipidus AIDS. இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ மெலிட்டஸ்க்கும் இன்சிபிடஸ்க்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜென்ரலாக இருக்கிற சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் இல்லையா, அவங்க தான் வந்து இந்த ஆப்ஷன் பி கேட்டகரியை சேர்ந்தவங்க. அதாவது அவங்களுக்கு டைப் 1 டயபெட்டியாக இருக்கலாம், இல்லை டைப் 2 டயபெட்டிக்ஸாக இருக்கலாம். இன்சுலின் வந்து ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கிற செக்ரிகேட் ஆகிறவங்க இன்சுலின் எடுத்து அந்த சுகரோட அந்த பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் லெவலை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. இல்லை சில பேர்த்துக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் இன்சுலின் தேவைப்படாது, அந்த அளவுக்கான சுகர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டயபெட்டிக்ஸ் மெலிட்டஸ் அப்படின்றவங்க. இதை தான் வந்து நம்ம இப்போ தேவையான ஆன்சர் பாலிஃபேஜியா அப்படின்ற கண்டிஷன். இருந்தாலும் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏடிஹெச்
இந்த இதனால தான் வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ இந்த ஹார்மோன் வந்து அதிக செக்ரிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறனால தான் வந்து இந்த டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அக்கர் ஆகுது. ஸோ மெலிட்டஸ்க்கும் இன்சிபிடஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து குளுக்கோஸ் லெவல் அவங்களுக்கு அப்நார்மலாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து குளுக்கோஸ் நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்சிபிடஸை பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சில முக்கியமான டேர்ம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சில இன்டர்னல் பார்ட்ஸ் கேன்சர் பற்றி பார்த்தோம், அண்ட் டொபாக்கோஸ் பற்றின சில டீட்டெயில்ஸ் அண்ட் சம் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், பிளட்டில் வந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ஃபேக்ட்ஸை தாண்டி சில எக்ஸ்ப்ளனேஷன் பாயிண்ட்ஸ்லேயும் சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். அதையும் சேர்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். See you in the next one.